கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஐபிஎல் வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு கேமை பார்த்துருக்க முடியாது. ஸோ பொதுவாக மும்பை இந்தியன்ஸ் எல்லாருக்கூடையும் ஜெயிக்கலாம். ஆனால் எஸ்ஆர்எச் எப்பவுமே அவங்களுக்கு ஒரு சினிமா சொப்பனமாக இருந்திருக்காங்க. அதுதான் உண்மையான விஷயம். லோ டோட்டலையும் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க எஸ்ஆர்எச் கடப்பார மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக. இப்போ கிடையாது, 2018 ஒரு வரலாறாவே இருக்குன்னு சொல்லணும். ஸோ 140 அடிச்சும் பார்த்தோம் அப்படின்னா எம்ஐ கூட வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு எஸ்ஆர்எச்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்டான பவுலிங் யூனிட் 2018 வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஆனால் பாஸ்ட் 3 இயர்ஸா வந்துட்டு சரியா போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ பவுன்ஸ் பேக் பண்ணி வந்திருக்காங்க. இன்னைக்கு அவங்களோட ஸ்குவாடுடைய பவுலிங் லைனப் அரையும் குறையுமா இருந்தா கூட ஓரளவுக்கு வின் பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன மேட்சுங்க, 2 டீமுடைய ரன்ஸும் சேர்ந்து 570 பக்கம் வந்திருக்கு. 38 சிக்ஸருக்கு மேல வந்துட்டு பறந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? மேட்ச்ல என்ன நடந்துச்சு, மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணாங்க, அது மட்டும் இல்லாம எஸ்ஆர்எச் இந்த தடவை கண்டிப்பா ஃபைனல் வருமா அப்படிங்கறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு செய்யணும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ பேட் கமின்ஸ் அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய டீம்ல யாராவது டெபியூட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு டிராவிஸ் ஹெட்டுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. ஸோ போன மேட்ச்ல வந்துட்டு மார்க்கோ யான்சன் இருந்தாரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இல்ல. பவுலர்ஸ் வந்துட்டு நமக்கு இருக்காங்க ஓரளவுக்கு, நான் கூட ஒரு 4 ஓவர் போட்டுக்கிறேன், பட் இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா பேட்டர் வேணும் அப்படிங்கறதுனால டிராவிஸ் ஹெட்டுக்கு ஓப்பனிங் மேட்ச் சான்ஸ் கிடைச்சது. அவரை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் ஒரு விதமா ஆடுறாரு, ஓடிஐ ஒரு விதமா ஆடுறாரு, T20 வேற விதமா ஆடுறாருங்க. ஸோ வேற லெவல்ல அவர் தான் ஸ்டார்ட் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட 6 ஓவர்லயே 85 ரன் பக்கம் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க கூட சப்போர்ட்டுக்கு இருந்த மயங்க் அகர்வாலை தவிர மற்ற எல்லாருமே அடி சும்மா பிரிச்சுட்டாங்க. அபிஷேக் சர்மா சான்ஸே கிடையாது. அவர்கிட்ட இருந்து ஒரு 20-22 பாலுக்கு 60 ரன் என்னமோ வந்துச்சு. ஸோ அதே மாதிரி கிளாஸனை பொறுத்த வரைக்கும் பாராட்ட வார்த்தைகளே கிடையாதுங்க. அவர் மனுஷனே கிடையாது, வேற ரகம். என்ன ஒரு 6 ஹிட்டிங் எபிலிட்டி, பிரிச்சு வீசிட்டாரு. அவரு தான் மிக முக்கியமான காரணம் இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கிறதுக்கு. அண்ட் மார்கரம் அவர்கிட்ட இருந்து ஒரு 42 ரன்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபியோட ரெக்கார்டான 263 உடச்சு வீசிட்டாங்க. 277 அப்படிங்கிற மிகப்பெரிய நியூ ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க எஸ்ஆர்எச். இதுதான் ஐபிஎல் உடைய ஹையஸ்ட் டோட்டல் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சு 277 மிகப்பெரிய இலக்கை கண்டிப்பா மும்பைனால வின் பண்ண முடியாதுன்னு நினைச்சா ஆல்மோஸ்ட் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். 30 ரன் வித்தியாசத்துல தோத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தா கூட இன்னும் திலக் வர்மாவோ இல்ல டெவால் பிரேவிஸோ முன்னாடி வந்திருந்தா கண்டிப்பா இந்த டோட்டல் கெட்டபிள் அப்படிங்கறத மாற்றமே கிடையாது. ஸோ எஸ்ஆர்எச்சை விட 6 அதிகமா மும்பை இந்தியன்ஸ் தான் அடிச்சிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்லேயே இசான் கிஷன் வேற லெவல்ல ஒரு 30, ஸோ ரோஹித் சர்மா ஒரு குயிக் ஃபயர், ஸோ அதுக்கப்புறம் திலக் வர்மா, ஸோ வந்துட்டு ஆடக்கூடிய எல்லா பேட்ஸ்மேனுமே 20, 25, 30 இந்த மாதிரி வந்துட்டு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த லைனப்ல சூரியகுமார் யாதவ்லாம் இல்லாதப்பவே இந்த அடி அடிக்கிறாங்க. ஸோ அவரெல்லாம் இருந்திருந்தா இன்னும் வேற லெவல் இருந்திருக்கும். இதுக்கு நடுவில் சொதப்புனது என்ன பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா. கம்மி பால் 20 பால்ல 24 தாங்க அடிச்சாரு. அவருடைய சைட் ரைட் மட்டும்தான் ரொம்ப புவர். மற்ற எல்லாருமே ஒரு 10 பால் 15 பால் 20 பால் ஃபேஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 200 அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருக்கும்போது ஹர்திக் பாண்டியா மட்டும் 20 பால் 24. ஆக்சுவலா அவர் நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணாரு, 6 4 அப்படிங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் அவரால் கண்டினியூவா பவுண்டரி ஹிட் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் டிம் டேவிட் இடையில 2-3 பால் எடுத்துக்கிட்டாலும் அவரு போட்டு பெரிய பிரிச்சு வீசிட்டாரு. அவர் இருக்கிற வரைக்கும் ஹோப் இருந்துச்சு. ஸோ அவரு அவுட் ஆயிட்டாரு. ஸோ கடைசி ஓவருக்கு முன்னாடி ஓவரே நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ கண்டிப்பா இந்த மேட்சை மும்பை இந்தியன்ஸ் லூஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எனிவே லூஸ் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சா கூட 250 ரன் அசால்ட்டா டச் பண்ணியிருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ். உண்மையாலுமே வேற லெவலுங்க. ஸோ இந்த டீம்ல இன்னும் பவர்ஃபுல்லான பிளேயர்ஸ் நபி, வதேரா இவங்கெல்லாம் எல்லாமே இந்த லைனப் பாக்குறதுக்கு செமையா இருக்கு. ஸோ இன்ஜரி கொஞ்சம் நிறைய இருக்கு. பட் இருந்தாலும் எஸ்ஆர்எச்சுக்கு நம்ம கிரெடிட்ஸ் கொடுத்தாங்கணும், மும்பை இந்தியன்ஸுக்கும் கொடுத்தாங்கணும். இந்த மேட்ச்ல தான் அதிக 6, ஸோ அதிக ரன்னும் பார்த்தோம் அப்படின்னா 2 டீமும் சேர்ந்து 520க்கு மேல அடிச்சிருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் T20 மேட்ச் இந்த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி கணக்கெடுத்து பார்க்கும்போது இந்த மேட்ச் இருக்கும், ஹை ஸ்கோரிங் கேமா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் மாற்றமே கிடையாது. ஸோ ஓவராலா இந்த ஒரு கேமை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எஸ்ஆர்எச் கண்டிப்பா பவுன்ஸ் பேக் பண்ணி வருவாங்க. ஸோ போன மேட்சை பார்த்தோம் ஆல்மோஸ்ட் ஒரு 6 ரன் வித்தியாசத்தில் தான் தோத்தாங்க. ஸோ இந்த தடவையை பார்த்தோம் அப்படின்னா வேற லெவல் ஆடிட்டாங்க. எனக்கு என்னமோ கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸா குவாலிஃபை ஆகல, இந்த வருஷம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. மேபி மிகப்பெரிய அணிகளை ஃபைனல்ல பார்ப்போமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருக்கேன் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.